லைட்டாக ஏறு. கேட்குங்க. ஓகே. இப்போ சவுண்டு தான் இருக்குது. சரிதா? சூப்பராக இருக்குது. இப்போ இது முடிஞ்சுட்டுனா கேஸ் எப்படி ஃபில் பண்ணுறது? பத்தாது, இன்னொரு தட்டில் எடுக்கிறேன். ஒரு தட்டு இருக்குல்ல, இது குழம்புக்கு தான் எடுத்துருக்கேன். தட்டு நிறையா எடுத்துருக்கல சொன்னேன். மண்டையெல்லாம் எடுத்து அதில் கூட சொல்லிட்டேன். மண்டை இல்லையே? இல்லை இல்லை மண்டை தானா? இல்லை இல்லை சதை. அந்த இது நேரம் வர சதை. அலசியம் இருக்கு. அப்படியே சொல்லுவாங்க. கொஞ்சம் தண்ணியில் கிளாஸ் பண்ணிட்டு கொடுங்க. இங்கே பல்லு வலிக்கடா முத்துக்கு வா. சரி மல்லு கடி திங்காதே விடுங்க, நாங்கள் பார்த்துக்கலாம். ட்ரெஸ் பார்க்க தெரியாது, சத்தியமாக ட்ரெஸ் பார்க்க தெரியாது. அதே பேசிக்கு அடி சப்பு சப்புன்னு சொல்லுது. கோவப்பட்டா அதை காமெடியாக பார்த்துட்டு மாம்சி இப்பே ஏதாவது சொன்னோம்னா சப்பரேட் இருக்காரு. அப்புறம் என்ன பேசாமல் இருங்க. சரி இன்னைக்கு 2 பேருக்கு போட்டி. இது கொஞ்சம் நேரம் இதாகும்ல, ஊறணும்ல. இந்த இருக்குல்ல கரண்டி, இது பத்தாதா? நான் ஊத்துறேன். இல்லைன்னா அந்த அக்காட்ட போய் நான் தோசை கல்வி வந்து டீயை போட்டு வந்தாச்சுல, பாத்ரூம் போவோம். சாப்பாடு கொஞ்சம் போட்டு ஃப்ரீயாக போயிட்டோம்னா நல்லா. அது யார் மைண்ட் வயசு இப்போ தெரியுதானே? இல்லை அப்படின்னா எங்கே லைட்ரு மெதுவாக சுற்றுங்க. கீழேருந்து பார்த்தாங்கண்ணே. கேஸ் வாரே தெரியுமா? தண்ணி ஊற்றுங்க, பிடிக்குது. கொஞ்சம் சுற்றுங்க, தண்ணி ஊற்றுங்க. அதை தண்ணி இறக்கி போட்டுச்சுங்க. இந்த பருத்திக்கும் சரி சாவி அடிச்சு அப்படியே விடுது, தரையோட வருது. தமிழ் தானே சொன்னாங்க ஆவி அடிக்கும்னு. கரையணுமே, என்ன கரையல. சமைக்கிற ஆரம்பிச்சலாக்க அடுப்பை கொண்டு வந்துட்டு தள்ளி வச்சு என்ன மீன் பொறிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சோண்டு வீட்டுக்கு போட்டு போமா வேலையெல்லாம் தொண்டைக்கு இப்போ பிடிக்கிற மாதிரி இருந்தால் தான் மீனை போட்டோன்னா உப்பு இழுத்துரும். இது முட்டைக்கீரை இறங்கினால கரெக்டாக போட்டு இருப்பேன். ஊர்லேயே போயிட்டு கொடுத்து
சரி எல்லாத்தையும் எழுப்புமா எழுதி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். பார்த்து காலில் பட்டுக்காமாண்ணே நீங்கள் இங்கிட்ட வாங்கண்ணே. ஆளுக்கு பாடி பார்ட்ஸில் ஏதோ பண்ணுது.